Hi students, this is Saravanan Sivanraja. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதை பற்றி கண்டினியூஸாக பார்ப்போம். ஸோ இதோட பார்ட் 1 வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அப்போ தான் உங்களுக்கு இது ரொம்ப புரியும். ஸோ கைஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி ஒரு ஆட்டமில் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அதோட பர்டிகுலர் ஆர்பிட்டில் போய் பிளேஸ் ஆகுது அண்ட் அது எத்தனை எலக்ட்ரான்ஸ் பிளேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஷெல்ஸை பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். சப்ஷெல்ஸ் ஆர் சப் ஆர்பிட் ஆர் ஆர்பிட்டால்ஸ் எப்படி சொன்னாலும் ஒன்று தான். சரி, முதல்ல இந்த சப்ஷெல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம். கைஸ், நமக்கு ஆல்ரெடி தெரியும் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் அதோட டெடிகேட்டட் ஆர்பிட்டில் அது வந்து சுற்றிட்டு இருக்குது. கரெக்டுங்களா? அது அப்படியே அதோட ஆர்பிட்டில் மட்டும்தான் சுற்றிட்டு இருக்குமா, இல்லை ஆர்பிட்டில் அதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கா, அதாவது சும்மா ரோடாக சுற்றுதா, இல்லை அதுக்குன்னு வீடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், தே ஹேவ் அ பர்டிகுலர் பொசிஷன். அதுக்குன்னு ஒரு வீடு இருக்குது. ஸோ அந்த வீடை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஷெல்ஸ் ஆர் சப் ஆர்பிட்ஸ் ஆர் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கைஸ், சப்ஷெல் ஆர் சப் ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கைஸ், அப்போ ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இருக்குது. அந்த பொசிஷனை தான் நம்ம இப்போ பற்றி படிக்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ சப்ஷெல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற உங்கள் மைண்டில் இப்போ நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ என்னென்ன சப்ஷெல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், ஒட்டுமொத்த ஆட்டம்லேயே பார்த்தீங்கன்னா 4 சப்ஷெல்ஸ் உண்டு. பாருங்கள், என்னென்னா எஸ் சப்ஷெல், பி சப்ஷெல், டி சப்ஷெல் அண்ட் எஃப் சப்ஷெல். or s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால், f ஆர்பிட்டால். ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் எழுதி போட்டிருக்கேன். பாருங்க, s ஆர்பிட்டாலில் only 2 எலக்ட்ரான் கேன் பி தேர். அது அப்படி 4 கூட்டிகிட்டே வாங்க. s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால் அண்ட் f ஆர்பிட்டால் வரைக்கும் நம்ம எழுதியாச்சுங்களா கைஸ்? ஓகே, 4 எலக்ட்ரான்ஸாக கூட்டினீங்கன்னா என்னென்ன எவ்வளோ எலக்ட்ரான்ஸை ஹோல்டு பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்லையும் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஆர்பிட்டில் ஒன்லி எஸ் கேன் பி லொக்கேட்டட். இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ முதல் ஆர்பிட்டுங்கிறது ஒரு ரோடு. அந்த ரோட்டில் எத்தனை வீடு இருக்க முடியுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆர்பிட்டாலில் எஸ் மட்டும்தான் இருக்க முடியும். செகண்ட் ஆர்பிட்டாலில் எஸ்ஸும் பியும் மட்டும்தான் இருக்க முடியும். அது ஏன் சார் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே பாருங்களேன். ஒன்றாவது ஆர்பிட்டில் ஒன்லி 2 எலக்ட்ரான்ஸ் கேன் பி ஹோல்டு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தாங்களா? அப்போ அந்த 2 எலக்ட்ரானும் எங்கே போய் உட்காரும்? எஸ்ஸில் தான் போய் உட்காரும். அதுக்கு மேலே அதில் போடுறதுக்கு எலக்ட்ரான்ஸே கிடையாது இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இதே 2வது ஆர்பிட்டாலில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். அந்த 8ல் 2 எஸ்ஸில் போயிருக்கும், 2 பியில் போயிருக்கும். சாரி, 6 பியில் போயிருக்கும் இல்லைங்களா? அதுக்கு மேலே அங்கே எலக்ட்ரான்ஸே கிடையாது. இதே மாதிரி தான் தேர்டுக்கும், இதே மாதிரி தான் ஃபோர்த்துக்கு மேலே எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்தாலும் எஸ்பிடிஎஃப் தான். அதுக்கு மேலே இருந்ததுன்னா ஜி போட்டுக்கலாம். ஆனால் இந்த அவ்வளோ பெரிய எலமெண்ட்ஸ் நமக்கு இன்னும் ஃபைன் பண்ணலாங்கிறதுனால எஸ்பிடிஎஃபோட முடிச்சா போதும் கைஸ். ஸோ உங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கைஸ், இது தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ எழுதுறதுக்கு ஒரு ஃபார்மேட்டை தெரிஞ்சுக்கங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் இப்போ உங்கள் வீடு இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. உங்கள் வீட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஊரில் வந்து மொத்தம் 4 தெரு இருக்குது. ஸோ மெயின் ரோடு, நடுத்தரு, கீழத்தரு, மேலத்தரு அப்படின்னு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீடு வந்து 2ஆம் நம்பர் வீடுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் அட்ரஸ் சொல்லும்போது எப்படி சொல்லுவீங்க? ஸோ எங்கள் வீடு மெயின் ரோடு, அதாவது மெயின் ரோடில் 2ஆம் நம்பர் வீடு அப்படி தானே சொல்லுவோம் நம்ம. கரெக்டாக அந்த ரோடை சொல்லி நம்ம வீடை சொல்லுவோம். ஏன்னா நிறைய ரோடு இருக்குது. ஒவ்வொரு ரோட்லேயும் வீடு ஃபஸ்ட் வீடு, செகண்ட் வீடு அப்படிலாம் இருக்குது. அப்போ நம்ம சொல்லும்போது ரோடை சொல்லி வீடை சொல்லுவோம். கரெக்டாக அதே மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது ஒரு எலக்ட்ரானோட பொசிஷன் சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை பற்றி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்படி எழுதணும்னா அதோட ரோடை சொல்லி, அதுக்கப்புறம் வீடை சொல்லி, அதுக்கப்புறம் எத்தனை எலக்ட்ரான்ஸ்னு எழுதணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ 1s. இதே நீங்கள் 2வது ஆர்பிட் எழுதிங்கன்னா 2s 2p. அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிளாரிட்டி ஆயிரும். 1வது ஆர்பிட்டில் எஸ் ஆர்பிட்டால், 2வது ஆர்பிட்டில் பி ஆர்பிட்டால், அப்படி ஒரு கிளியராக நீங்கள் எழுதணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம நேரடியாக என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், ஸோ நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? இப்போ நம்ம நேரடியாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு போகலாம். பாருங்க கைஸ், எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? சின்ன எலமெண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது ஷெல் அண்ட் சப்ஷெல், அதாவது ஆர்பிட் அண்ட் ஆர்பிட்டால்ஸ் ரெண்டுமே புரிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன்லேருந்து எழுதுவோம். ஹைட்ரஜன் இஸ் த ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ ஹைட்ரஜன் எலமெண்ட்ஸ் இஸ் த ஃபஸ்ட் எலமெண்ட் இன் பீரியாடிக் டேபிள். அதோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 கைஸ். அட்டாமிக் நம்பர் இஸ் 1. அப்போ அதோட ஸ்ட்ரக்சரை வரையலாம். சார் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு ஸ்ட்ரக்சர் வரையணுமா சார்னு கேட்டிங்கன்னா அப்படி கட்டாயம் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு எழுதி பழகுறவங்க தயவு செஞ்சு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். அதனால் எழுதி பாருங்கள். ஸோ ஒரு எலக்ட்ரான் தான். அதோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிங்கன்னா நியூக்ளியஸு, அதுக்கப்புறம் உங்களோட ஆர்பிட்டு, அதுக்கு பிறகு தான் என்ன இருக்கும் கைஸ்? எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ எலக்ட்ரான்ஸ் அதுக்கு வெளியில் இருக்கும். கரெக்டாக?
அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது ஹைட்ரஜனில், அது வந்து 1வது ஆர்பிட்டாலில் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? 1வது ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 1வது ஆர்பிட்டில் ஒரே ஒரு சப்ஷெல் தான் இருக்குது. அது ஆல்ரெடி நம்ம பார்த்தா எஸ் சப்ஷெல். அந்த எஸ் சப்ஷெல்லில் ஒருத்தன் இருக்கான். 1s1 இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஈஸியாக கைஸ். அதே மாதிரி பாருங்கள், ஹீலியம்க்கு எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் இஸ் 2. ஸோ டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும்? ஸ்ட்ரக்சரு ரெண்டு எலக்ட்ரான் இங்கே இருக்கானா? அப்போ எப்படி எழுதுவீங்க? 1வது ஆர்பிட்டில் எஸ் சப் ஆர்பிட்டில் 2 பேர் இருக்காங்க. அப்போது இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் 1s2. ஈஸியாக கைஸ். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் அடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது லித்தியத்துக்கு பாருங்கள். லித்தியத்துக்கு எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். ஸோ கைஸ், லித்தியத்துக்கு எழுதும்போது லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் இஸ் 3. ஸோ ஸ்ட்ரக்சர் வரையும்போது எப்படி வரைவீங்க? ஸோ முதல் ரெண்டு எலக்ட்ரான் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்குங்களா கைஸ்? ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்குது. அடுத்த 2 எலக்ட்ரான் செகண்ட் ஆர்பிட்டில் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த 2 எலக்ட்ரானுக்கு எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? 1வது ஆர்பிட்டில் எஸ் சப் ஆர்பிட்டில் 2 பேர் இருக்கானுங்க. அதுக்கு மேலே 1வது ஆர்பிட்டில் யாருமே இல்லை. கரெக்டாக? அடுத்த 2வது ஆர்பிட்டில் இவன் இருக்கான்ல, இவனுக்கு எப்படி எழுதுவீங்க? 2வது ஆர்பிட்டில் எஸ்ஸில் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு எழுதணும். கரெக்டு தானே? எஸ்ஸில் ஒருத்தன் தானே, ஏன்னா ஒருத்தன் தான் இருக்கான். அந்த ஒருத்தனோட பொசிஷன் என்ன? எஸ். எப்போவுமே கைஸ் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எஸ் ஃபில் ஆன பிறகு தான் பி ஃபில் ஆகும், பி ஃபில் ஆன பிறகு தான் டி ஃபில் ஆகும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். அப்போ எப்படி லித்தியத்துக்கு எழுதணும்னு புரிஞ்சுதா? அடுத்தது பெர்லியத்துக்கு வந்து 4, பெர்லியத்துக்கு 4. அப்போ 4 எழுதும்போது என்ன எழுதுவீங்க? 1s2 2s2ன்னு எழுதுவீங்களா? போரான் எழுதும்போது, ஸோ இப்போ நம்ம போரான பெர்லியம் எழுதி நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம போரானை பார்ப்போம். ஸோ போரான் பாருங்கள் கைஸ். போரான் Z is equal to 5. அதுக்கு ஸ்ட்ரக்சர் வரையும்போது பாருங்கள். ஸோ மொத்தம் 5 எலக்ட்ரான். ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கும். அடுத்த 3 எலக்ட்ரான் செகண்ட் ஆர்பிட்டுக்கு போயிருமா கைஸ்? இதுதான் போரானோட ஸ்ட்ரக்சர். கரெக்டாக? இதுக்கு எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட் ஆர்பிட்டில் எஸ் சப் ஆர்பிட்டில் 2 பேர் இருக்கானுங்க. அடுத்தது 2வது ஆர்பிட்டுக்கு வாங்க. 2வது ஆர்பிட்டில் எஸ் சப் ஆர்பிட்டில் 2 பேர் இருக்கானுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், எஸ் சப்ஷெல்லில் எத்தனை பேர் தான் இருக்க முடியும்? 2 பேர் தானே இருக்க முடியும். ஸோ அதனால் எஸ்ஸில் 2 பேர் இருக்கானுங்க. அப்போ இன்னும் ஒருத்தர் இருக்கானு சார். ஆமாம், அவன் அடுத்த சப்ஷெல்லுக்கு போவான். அப்போ அடுத்த சப்ஷெல் என்ன? 2வது ஆர்பிட்டில் பி சப்ஷெல்லில் அந்த ஒருத்தன் போய் உட்காருவான். புரிஞ்சுதா? அப்போ 1s2 2s2 and 2p1. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு எப்படி எழுதணும்னு? ஈஸியாக இருக்கா கைஸ்? இதே மாதிரி இன்னொரு இதுக்கு எழுதி பார்ப்போம். ஸோ நைட்ரஜனுக்கு எழுதி பார்க்கலாம். ஸோ நைட்ரஜனுக்கு எழுதி பாருங்கள். நைட்ரஜன். ஸோ நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் இஸ் 7 இல்லையா? நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் இஸ் 7 எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? படம் வரைஞ்சி எழுதலாமா? ஸோ பாருங்கள், டயக்ராம் வரைஞ்சி ஃபஸ்ட்டில் 2 பேர், மிச்சம் 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரையும் நாம் சப்ஷெல்லில் எழுதி 2வது ஆர்பிட்டில் எழுதிடலாம். எப்படி எழுதுவீங்க? 1வது ஆர்பிட்டில் எஸ் சப்ஷெல்லில் 2 பேர் இருக்கானுங்க, முடிஞ்சுது. அடுத்தது 2வது ஆர்பிட்டுக்கு வாங்க. 2வது ஆர்பிட்டில் எஸ் சப்ஷெல்லில் 2 பேர் இருக்கானுங்க. அப்போ 4 பேர் எழுதியாச்சு. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். அந்த 3 பேர் எங்கே போவாங்க? 2வது ஆர்பிட்டில் பியில் அந்த 3 பேரும் போவாங்க. ஸோ 1s2 2s2 2p3. ஈஸியாக கைஸ். இப்படி தான் நாம் வந்து ஒரு பேசிக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். எப்படி எழுதணும்னு உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட முடியல, இதோட கண்டினியூஷனாக இன்னொரு வீடியோ வரும். அதில் இன்னும் பெரிய ஆட்டத்துக்கு எழுதும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.